மொனார்க் கிளாஸ் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸோட சீசன் 2 டேட் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். அடுத்த வருஷம் February 27ங்க ரொம்ப ஏர்லியாகவே ரிலீஸ் ஆக போதில். ஐ திங்க் எனக்கு அப்படி தான் தோன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஏர்லியாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். இல்லைனவோ ஆக்சுவலி இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க. காட்ஜிலாவை காட்டில் ஆக்சுவலி நம்ம காங் ஃபோக்கஸ்டாக தான் இந்த சீரிஸுக்கு போகிற மாதிரி தெரியுது. போன சீசன் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா பேஸ் பண்ணி ஆக்சுவலி இது காட்ஜிலா மான்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணதே கிடையாது. மனுஷங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கார்பரேட்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா ஹாலில் எடுத்துகிட்டு ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்கோம். என்னதான் ஹியூமன் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸை காட்டினாங்க. மாஸ்டர்ஸை ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருந்தாங்க போன சீசனில். ஐ திங்க் இதில் நிறைய வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் காட்டப்பட்டு இருக்கு. ட்ரெயிலரோட அனௌன்ஸ்மெண்ட்டோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரோ 2 சர்ஃபர்ஸ் கடலுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சில போட்டில் வந்து ஆஃபீஸர்ஸ் இங்கே வராதிங்க, அங்கே ஆபத்தான மிருகங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவங்க அந்த தீவுக்கு வந்து பார்த்தா அங்கே திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ற சத்தம் கேட்குது. தரைக்கடியிலேருந்து ஏகப்பட்ட வித்தியாசமான நண்டு லைக் கிரியேச்சர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதை அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது நண்டுன்றதை விட கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு ஸ்குவிட் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அதோட லுக்கு பார்க்கறதுனா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு கிரியேச்சர் அப்படின்றது இது வரைக்கும் பெருசாக தெரியப்படல. பாசிபிளி ஒரு ஸ்குவிட்டாக கிராக்கனாக இருக்கலான்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, இதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரியேச்சரை கூட காட்டியிருப்பாங்க. அதுவும் இதுவும் ஒன்று, அதோட குட்டி தான் இது அப்படின்ற மாதிரியுமே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்து காங் ஏதோ ஒரு இடத்துல நின்று கத்துற மாதிரி காட்டியிருக்காங்க. இது பாசிபிளி போன சீசனோட அந்த ஒரு கடைசியாக தான் இருக்கணும். அந்த ஏபெக்ஸோட ஃபெசிலிட்டிக்கு எல்லாரும் போக அந்த இடத்துல காங் வந்து எங்கடா இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பாசிபிளி அதை அடிச்சு நொறுக்கிடுச்சோ. ஏன்னா இதே இடத்துல தான் நம்ம கைக்கோ அந்த டீம் எல்லாருமே இங்கே தான் இருந்துட்டு. அடுத்த ஷாட்டில் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடமே பற்றிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் காங்க பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பார்த்து கத்துற மாதிரி காட்டியிருக்காங்க. எகைன் அது செம்ம காண்டில் இருந்துட்டு இருக்கு, எங்கடா இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மொத்த இடத்தையுமே அடிச்சு நொறுக்கி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு போல் இருக்கு. ஸோ காங் இஸ் ஆங்கிரி. ஏன் கோவம் வந்துட்டு இருக்கான்? பாசிபிளி பார்த்தீங்கன்னா இவன் இடத்துக்குள்ளே திரும்ப வந்து எல்லாரும் டேரா போட்டாங்களோ, அதனால் காண்டில் இருந்துட்டு இருக்கானோ. அடுத்து இன்னொரு ஷாட்டில் ஆக்சஸ் பண்ணிலேருந்து ஒரு போர்ட்டல் வர மாதிரியோ பக்கத்துலேயே இன்னொரு பாடு வைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது என்ன ஷாட்டு தெரியல, யார் ஹாலோத்தில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு. பட் ஏதோ ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஒருவேளை இந்த பிளாஸ்ட்டில் தான் அந்த தீ ஏற்பட்டிருக்குமோ. நம்ம காங் ஆல்ரெடி பார்த்தோமே ஒரு இடத்துல, அந்த தீ இதன் மூலமாக கூட ஏற்பட்டு நம்ம லீஷாவோட யங் லுக் அண்ட் ஓல்டு லுக் ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். அண்ட் அவர் அந்த மொனாக் காஸ்டியூம்லேருந்து அந்த மொனாக்கோட யூனிஃபார்ம்லேயுமே இருந்துட்டு இருக்காரு. ஸோ எகைன் இவர் ஹாலோவரத்துக்கு போய்க்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஐலண்டுக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து எஸ்கேப்பே வந்துருக்காரு போல. அண்ட் அடுத்து காங்க காட்டுறாங்க. காங்கோட ஃபுல் லுக் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டப்பகல் வெளிச்சத்தில் இதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இருட்டில் காட்டினாங்கன்னா பெருசாக விஎஃப்எக்ஸ் மிஸ்டேக்லாம் தெரியாது. வெளிச்சத்தில் காட்டினா தான் ஃபுல்லாக தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது நல்லாவே சிஜி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. லுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துட்டு இருக்கு. சீரிஸ் தானே அப்படின்னு சொல்லி காஸ்ட்டை கம்மி பண்ணாமல் நல்ல செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் பாசிபிளி இது ஜப்பானாக்க தான் வாய்ப்புக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் நிறைய கை ஜூஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு அட்டாக் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது ரியல் இன்சிடென்ட்டா இல்லை ஃப்ளாஷ்பேக்கா நமக்கு தெரியல. பட் ஜப்பான்லேயோ சைனாலேயோ ஏதோ ஒரு அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஷாட், ஒரு போட்டையே ஏதோ ஒரு கிராக்கன் லைக் கிரியேச்சர் அப்படி அடிச்சு தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி பைரட்ஸ் ஆஃப் கரீபியனில் வந்து அந்த ஒரு கிராக்கனை ரெசல்வ் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியும். மாஸ்டர்ஸ்குள்ளேயே நம்ம ஆல்ரெடி சில பல கிராக்கன் லைக் மான்ஸ்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் லைக் காங் ஸ்கல் ஐலண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஆக்டோபஸ் கூட நம்ம காங் சண்டை போட்டுட்ருக்கோம். அது ஆக்டோபஸ் தான் கிராக்கன் கிடையாது. பட் அதே மாதிரி ஸ்கல் ஐலண்டோட அனிமேட்டட் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு. அதில் காங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டோபஸ் லைக் கிரியேச்சர் கிராக்கன் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அடிச்சு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியும் இல்லையா? ஆக்சுவலி காமிக்கில் டியாமட்டை பேஸ் பண்ண ஒரு காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் காட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி பார்க்குறதுக்கு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். அதோட டென்டக்கல்ஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். பட் இதோட டென்டக்கல்ஸ் கொஞ்சம் ஸ்லீக்காக தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் முள்ளா வேறு இருக்குது. பாசிபிளி இது ஏதோ ஒரு புது கிரியேச்சராக இருக்கலாம். காட்டப்பட்ட கிரியேச்சரை கூட திரும்ப யூஸ் பண்ணலாம். புது கிரியேச்சராக இருக்க தான் நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் அது கடலுக்குள்ள இருக்குனாலே கண்டிப்பாக காட்ஜிலாவை காட்டணும்ல. காட்ஜிலாவை இந்த டீசரில் பெருசாக காட்டவே இல்லை. சீரீஸில் அது கொஞ்சம் காட்டணும் நல்லா இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே காட்ஜிலா கதையை ரொம்ப கம்மியாக தான் காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மான்ஸ்டர் ஃபோக்கஸ்டாக மட்டும் இல்லாமல் ஏபெக்ஸ் வர்சஸ் மொனாக்ன்ற கார்பரேட் வர்சஸ் ஃபோக்கஸ்டாக தான் போகுதுன்ற மாதிரியுமே ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ 2 கார்பரேட் கொண்டு இருக்கிற சண்டை அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரீஸ் இருக்கப்போ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெல் அவள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்து அதாவது விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.